இந்த கட்சியினால பலனடைஞ்சவங்க, இந்த கட்சியினால பலம் அடைந்தவர்கள், இந்த கட்சியினால சமூகத்தில் அடையாளம் தெரிந்தவர்கள் எப்படியாவது அதிமுக தோக்கணும், எப்படியாவது அதிமுகவுக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இந்த சிந்தனையோட ஒரு கூட்டம் அலைந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு அம்மையார் புரட்சி தலைவி அம்மா கிட்ட வேலைக்கு போனவங்க, வேலைக்கு போய் சம்பளத்தில் இருந்தவங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்பொழுதுமே ஒருவரை நம்பிவிட்டால் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பான குணமுடையவர்கள். அப்படி நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய பதவியை அவங்க எடுக்கிறான்னு தெரிஞ்சது உடனே வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க. வீட்டை விட்டு அவரை மட்டும் வெளியேற்ற அந்த குடும்பமே வெளியேற்றுறாங்க. அந்த குடும்பமே வெளியேற்ற பின்னாடி மீண்டும் வர்றாங்க, வரணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி வரணும்னு ஆசைப்படும் போது ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. ஏன்னா நேற்று பேசுறாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளரை மிகவும் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அதனால இங்க பேச வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் உண்மையான தங்கையாக உங்களிடத்தில் இருப்பேன், எந்த விதத்திலும் அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன், அரசியலில் பங்கு பெற மாட்டேன், உனக்கு தங்கையாக இருந்து பணிவிடை செய்வேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ தானே வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து கொடுத்தீங்க. அம்மா ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட முன்னாடி அம்மா மறைஞ்ச மட்டும் அமைதியா இருந்தீங்க. அம்மா மறைஞ்ச பின்னாடி உங்க கடமை என்ன? ஒதுக்க வேண்டியது தானே, ஒதுக்க வேண்டியது தானே. இன்னைக்கு நேற்று மேடையில் பேசுறாங்க, அவர் நல்ல மனுஷன். அவர் சொல்றாங்க, எல்லாரும் எல்லா அமைச்சரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட்னா, ஒரு போலீஸ்காரர் மாத்தணும், ஒரு அதிகாரி மாத்தணும் சொல்றாங்க. நான் எப்படிமா மாத்துறதுன்னு கேட்டாங்க. அம்மா வந்து எப்பவுமே தவறான அதிகாரிகள் ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பன்னீர்செல்வம் பண்ணாரு. எப்ப சொல்றாங்க? நேற்று சொல்றாங்க. நேற்று சொன்ன இதே சசிகலா தான் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தை கையெழுத்து போட்டு அமைச்சர் பதவியில் முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியே போன்னு சொன்னவங்க. வெளியே போன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்காகவே அக்காவுக்காகவே வாழ்க்கை சொன்னாங்க இல்லையா? 2 நாள்ல 4 நாள்ல அக்கா மேல இருக்கிற பட்டெல்லாம் போயிடுச்சு. அம்மா மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மா போற கொண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மா எடுத்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிட்டாங்க, அறிவிச்சுட்டாங்க. முதலமைச்சர் அடுத்த நாள் கலைவாணர் இந்த அரங்கத்தில் செஞ்சுரி ஹாலில் வந்து முதலமைச்சர் பதவியேற்பு விழா ரெடி ஆகிட்டு நீ போயிட்டியே, அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து மேடையில் உட்காந்து பேசுறியே, என்ன வேதனை? எப்படி இந்த கட்சி, இந்த கட்சியினுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு சாதாரண ஒரு போட்டோகிராஃபரா இருந்த குடும்பம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கு. எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும்? 10 தலைமுறை சம்பாதிச்சா கூட சம்பாதிக்க முடியாது. அம்மாவை ஏமாத்தி 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 ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சிருக்கிய. நீ முதலமைச்சர் போனியே, இயற்கை விடுமா? தர்மம் விடுமா? தர்மம் விடாது, தர்மம் விடாது. இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனையோட நல்ல கட்சி ஆட்சி செய்திருக்கிற இந்த இயக்கத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வரணுன்றதுக்காக நீ போய் முதலமைச்சர் போன. தர்மம் தன் வேலையை செஞ்சிருச்சு. உனக்கு நீதிமன்ற தீர்ப்பு 4 ஆண்டு சிறை. நீ போயிட்ட. நீ சிறைக்கு போன பின்னாடி உன்னை யார் பார்க்கறாங்க? என்ன செய்ய முடியும்? கர்நாடகாவில் இருக்கிற நீ பெங்களூர்ல இருக்க. பெங்களூர்ல இருக்கிறதுக்கும் இந்த முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம்? நேற்று பேசுறாங்க, ஒரு மிகப்பெரிய பழியை எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது சுமத்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. நான் யாரை பத்தி கவலைப்படல, பொதுச் செயலாளர் நாளை சொல்ல நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் இந்த இயக்கம் தான் முக்கியம். இன்னைக்கு இந்த பொதுச் செயலாளர் இருப்பார், நாளைக்கு இன்னொரு தலைவர் கூட வரலாம். ஆனா இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒரு தலைவரை கொலை செய்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த பெண்மை அம்மையார் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் மிகவும் கண்டனத்திற்குரியது. இவர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அழியுமா? ஓ பன்னீர்செல்வம் சாதாரண இவர் எப்படி போட்டோகிராஃபரா அது மாதிரி அவர் டீ கடை வச்சிருந்தது. 520 வாக்குறுதி கொடுக்கல.
அமைதியான மாநிலமாவும் இல்லை. பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்க என்ன பாருங்க, சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு. இது கடந்த வருஷம் மொத்தம் 56 கொலை நடந்திருக்கு நம்முடைய மாவட்டத்தில். 1 2 இல்ல, 56 கொலை. இங்க 2 நாளைக்கு முன்னாடி ஓசூர்ல ஒண்ணுமே இல்லை. ஒரு அரசு அலுவலர் ஏதோ கார் பைக் எடுத்துனா எடியான்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்ன் அடிச்சு நான் பையன் வெளியே வந்து பார்த்தோன்னே, என்னடா நான் ஹார்ன் அடிக்கிறேன், கார் அடிச்சு சாகடிக்கிறான். யாரான்னு பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து திமுக பொதுக்குழு உறுப்பினர். அது என்ன காரணம்? அந்த வயசு எவ்வளவு இருந்த பசங்களுக்கு? 19 வயசு. அப்ப அந்த 19 வயது மாணவர்கள் இது போன்ற ஒரு வன்முறையில் இறங்குகிறார் என்று சொன்னால் அவர்கள் உண்மையாகவே அவர்களுடைய நிலையில் இல்லை. அவருடைய நிலையில் இல்லாததற்கு யார் காரணம்? அந்த நிலையில்லாது இருப்பதற்கு அவர்கள் தேவையான போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைக்கிறது. இந்த 2000க்கு பின்னாடி பிறந்த குழந்தைகளை ஒரு கணக்கு எடுத்தா அந்த குழந்தைகளுக்கு, அந்த வயது வந்த மாணவர்களுக்கு மதுமேல் அடிமை அவ்வளவு ஆர்வம் இல்லை. மாறாக இது போன்ற போதை பொருட்கள் மேல ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. இன்னைக்கு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான், கொலை பண்ணியிருக்கிறான்னா அவன் நிலையில இல்லை. 3 பேரும் படிக்கிற மாணவர்கள். அந்த படிக்கிற மாணவன் சீரழிந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசு அலுவலை கொல்லக்கூடிய நிலைக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அலங்கோலம் எவ்வளவு பாருங்க. இந்த ஊர் மக்களையும் ஆட்சியில் ஊர் மக்கள் நல்லவர்கள், ஆனால் ஆட்சியாளர்கள் ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பான சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த ஆட்சியாளர் இருக்கிறார்களா? இன்னைக்கு அந்த அந்த அதிகாரி இறந்துட்டான். அந்த இது உள்ள ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்கல. காவல்துறை மறைக்குது. என்ன காரணம்? ஏன் மறைக்கிற? ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி உடனே நடவடிக்கை எடுக்கணுமா வேணாவா? நடவடிக்கை எடுக்கல. என்ன காரணம்? அந்த காவல்துறை அதிகாரியை கட்டுப்படுத்தக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அது ஆட்சியில் இருக்கிறது. இப்படி சட்டம் ஒழுங்கே இல்லாத ஒரு ஆட்சி, காட்டாட்சி தர்பார். அந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றார் ஸ்டாலின். அவருக்கு வருமானம் மட்டும் தான் தேவை, வருமானம் மட்டும் தேவை. தன் புள்ள மறுபடியும் ஒரு முதலமைச்சராக மக்களை பற்றி சிந்திக்குது. மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா.